ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டனிங் பார்க்க போகிறோம். ஸோ கார்டனிங்கில் இங்கே என்னோடய கார்டனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 பிளான்ஸ் வாடி இருந்துச்சு. பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கார்டனிங்காகவே, அதாவது என்னோடய பிளான்ஸ்க்காக கொஞ்சம் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது ரொம்ப நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ நான் இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ஸ். ஸோ இந்த ரோஸ் பிளான்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், பிளான்ட்டோடைய பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சி போயிருந்தாலோ இல்லாட்டி அது ஒரு மாதிரி வாடி போயிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே கட் பண்ணுறேன். இங்கே ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் இங்கே வந்து ஒரு மக்கில் வந்து ஒரு வாட்டர் வந்து போர் பண்ணுறேன். ஸோ அந்த மக்கில் போர் பண்ணுற வாட்டர் என்ன அப்படின்னா வந்து இங்கே நான் பிளான்ட்டை வந்து அந்த மண்ணெல்லாம் கொத்திக்கிட்டு இருக்கேன். கொத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வாட்டரை வந்து போர் பண்ணுறேன். அந்த வாட்டர் என்ன அப்படின்னா, பிகினிங்கில் முன்னாடி நான் பண்ணது என்ன அப்படின்னா, நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, டேரெக்டாகவே அந்த பிளான்ஸோட அந்த வெஜிடபிளோட எக்ஸ்ட்ராக்ட் டேரெக்டாகவே போட்டுருவேன் காய வச்சு. ஆனால் அந்த மாதிரி நம்ம போடக்கூடாது, பெரிய லெவலில் க்ரோத் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்ன்ட்டு நர்சரியில் ஒரு அம்மா எனக்கு சொன்னது என்னென்னா, ரைப்டு பனானாஸ் இருக்கு இல்லையா, எனி பனானாஸ், அந்த பனானாவை எடுத்து நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து, அதாவது இப்போ ஒரு 3 பனானாஸோ இல்லை 4 பனானாஸோ நல்லா ரைப்டு பனானாஸ் இருக்குது அப்படின்னா அதை நல்லா அடிச்சுட்டு அதை வந்து டைல்யூட் பண்ணணும். டைல்யூட்னால் வந்து நல்லா நிறைய தண்ணி ஆட் பண்ணணும். கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா தண்ணியை ஆட் பண்ணி ஒரு பக்கெட் தண்ணியில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அதை போர் பண்ணலாம். இது நம்ம எப்போவுமே எவ்ரி 15 days ஒன்ஸ் பண்ணணும். ஸோ எவ்ரி 15 days ஒன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் see the growth in your plants. ஸோ பிளான்ட் வந்து நல்லா வளரும். அதே மாதிரி இன்னொரு இது கூட எனக்கு கொடுத்தாங்க, டிஏவி அப்படின்ற ஒரு இது கொடுத்தாங்க. இந்த டிஏவி வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு 1 month ஒன்ஸ் வந்து பிளான்ட்டோட சைட்லெலாம் போட சொன்னாங்க. ஸோ அப்படி போட்டால் அப்படின்னா அதுவுமே நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய முன்னாடி விலாக்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸில் நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கூட இந்த பிங்க் ஃப்ளார் பார்க்குறீங்க, இது வந்து முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இந்த பிளான்ஸில். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிது. ஸோ நம்மளோட லைஃப்லையுமே நம்ம நிறைய நெகட்டிவாக இருப்போம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அப்போவுமே யாராவது நம்மளுக்கு ஏஞ்சல் மாதிரி காட் அனுப்புவார். ஸோ நம்ம மோட்டிவேட் ஆகி நம்ம லைஃப்பில் ரன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் பிளான்ட்டையும் நம்ம அப்படியே விடக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. ஸோ ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்.